சாய்ராம். சாயன்மர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உனக்கான பல அதிசயங்களை நீ உணர்ந்து கொண்டு நன்றி சாயப்பா என்று சொல்லும் காலம் வந்து விட்டது. கனவிலும் மனித ரூபத்திலும் உனக்கு பல வழிகளில் உன் சாயப்பா நான் துணையாக இருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்தி கொண்டேதான் இருக்கின்றேன். வறுமை என்னும் வெள்ளத்தில் வாடுவதாக நீ புலம்புகின்றாய். உன் வறுமைகள் அனைத்தும் வெகு சீக்கிரத்தில் நான் மாற்றி அமைக்கத்தான் போகிறேன். நீ நம்பிக்கையோடு இரு. நீ பல பேருக்கு பண உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை தரம் மாறத்தான் போகின்றது. உனக்கான வழிவகைகளை உன் சாயப்பா நான் காட்டுவேன். உனக்கு யாரும் இல்லையே என்று கவலைப்படாதே. நீ மற்றவர்கள் எல்லாம் பேசுவதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு நீ செல்லுகின்ற வழியில் முன்னேறி சென்று கொண்டே இரு. புறம் பேசுபவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும். அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. நான் உனக்காக வழிகாட்டி கொண்டிருக்கின்றேன். உனக்கான நல்லதையெல்லாம் நான் உனக்காக கொடுக்கப் போகிறேன் என்று அவர்களுக்கு தெரியாது. என் செல்லமே, உனக்கான பண இருப்பையெல்லாம் உன் சாயப்பா எளிதில் கொண்டு வரப்போகின்றேன். என்னுடைய உதவியானது நீ நெற்றியில் அணியும் அந்த தருணமானது உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் நன்மைகளும் வந்து சேரப்போகின்றது. நீ எப்போதும் தவறாமல் என்னையை பூஜித்துக் கொண்டே இருக்கின்றாய். சாய்ராம் சாய்ராம் என்று என்னை மனதிற்குள் தியானம் செய்து கொண்டே இருக்கின்றாய். நீ எல்லா மகிழ்ச்சியும் பெற்று நலமாக வாழ நான் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன். சந்தோஷம் என்றால், உண்மையான சந்தோஷம் என்றால் என்ன என்று உனக்கு நான் உணர வைப்பேன். இது நடந்தாலும் நீ எப்போதும் உன் சாயப்பா அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ கவலைப்படுவதால் எதையும் மாற்ற முடியாது. உன்னுடைய நம்பிக்கையும் பொறுமையும் தான் உன்னோடு இருக்க வேண்டும். இதை நீ புரிந்து கொள். என்னை தவிர யாரையும் நீ வணங்கக்கூடாது என்று சொல்லக்கூடியவன் நான் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் உனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். என் செல்லமே, நான் உனக்கு தூரத்தில் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கின்றாய். இல்லை செல்லமே, நான் எங்கு சென்றாலும் உன்னோடு தான் இருக்கின்றேன். நீ யார் மனதும் நோகும்படி எந்த செயலையும் செய்து விடாதே. அதை விடவும் பெரிய பாவம் வேறு எதுவும் இல்லை. நீ கஷ்டப்பட்டதும் கண்ணீர் விட்டதும் எனக்கு தெரியும். என்னை முழு மனதோடு நம்பு. உன்னுடைய வாழ்க்கைக்கு வழி பிறக்கும். நான் சொன்ன அனைத்தையும் கேட்டு அப்படியே பின்பற்றினால் நன்மைகள் எல்லாம் முன்னே வந்து சேரும். என் செல்லமே, நல்லவைகளை அதிகமாக நினைக்க பழகு. நீ ஒவ்வொரு முறை சாப்பிடும் போதும் உணவிற்கு நன்றி கூறிவிட்டு சாப்பிட பழகு. என் செல்லமே, வெறும் யோசனை மட்டுமே செய்து கொண்டிருந்தால் இங்கு எதுவும் மாறிவிடாது. பெரியதாக யோசி, ஆனால் சிறியதாக தொடங்கு. ஒரே நாளில் உயர்ந்து விட முடியாது. தோல்வி வந்து விடுமோ என்று பயம் கொள்ளாதே. உன்னுடைய தோல்வியிலிருந்து உனக்கான வெற்றி ஆரம்பமாகிறது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நீ சோர்ந்து போகக்கூடாது. உனக்கான வழியை உன் சாயப்பா நான் உருவாக்கி வைத்திருக்கின்றேன். உன்னுடைய கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும். ஆனால் யாருக்கும் புரிவதில்லை அது உன் வேதனையின் வெளிப்பாடு என்று. அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் என்ன? எனக்குத்தான் உன்னை பற்றி முழுவதுமாக தெரியுமே. பிறகு எதற்காக நீ கவலைப்படுகிறாய்? நீ கோபப்பட்டால் அதிகமாக எல்லாவற்றையும் மறந்து விடுகின்றாய். அமைதியாக இரு. உனக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு தெரியும். உன் சாயப்பா மீது அனைத்து பாரங்களையும் ஒப்படைத்துவிட்டு நான் பார்த்துக் கொள்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. யாருமே நேர்மையாக இல்லை என்று வருந்தாதே. அவர்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கான பலனை எல்லாம் அவர்கள் நிச்சயமாகவே ஒரு நாள் அனுபவிக்கத்தான் போகின்றார்கள். உன்னை யார் என்ன நினைத்தாலும், உன்னை பற்றி என்ன ஏளனமாக பேசினாலும் அவற்றையெல்லாம் கண்டு கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையை நோக்கி நீ சென்று கொண்டே இரு. எல்லோரிடத்திலும் அன்பை மட்டுமே பதிலாக கொடு. நீ கற்பனையில் கூட எதிர்பார்க்க முடியாத ஒரு நல்லதொரு மாற்றத்தை உன் சாயப்பா நிகழ்த்தி காட்டத்தான் போகின்றேன். என்னை மனதில் வைத்து உன் முயற்சிகளை முன்னெடுத்து செல். மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். உன்னை தூக்கி எறிந்த பிறகுதான் சிலருக்கு புரியும், நான் தூக்கி எறிந்தது கல்லை அல்ல வைரத்தை என்று அவர்களுக்கு உணர்த்தி உன் வாழ்க்கையை பற்றி அவர்களுக்கு புரிய வைப்பேன். என் செல்லமே, ஏமாற்றிக் கொண்டு இருப்பவர்கள் மற்றவர்களிடம் நிச்சயமாக ஒரு நாள் ஏமாந்துதான் போவார்கள். உனக்கான பாதுகாப்பை உன் சாயப்பா நான் தருவேன். தைரியத்தோடும் வாழ உனக்காக நான் வழிகாட்டுவேன். என் செல்லமே, நீ எந்த சூழ்நிலையிலும் புலம்பிக் கொண்டு இருக்காதே. நீ என்னுடைய ஆலயம் சென்று வா. உன்னுடைய கர்ம வினைகள் குறைந்து கொண்டே போகும். இதை நீ உறுதியாக நம்ப வேண்டும். உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ உணர ஆரம்பித்து விடுவாய். உன் வீட்டில் தேவையில்லாத எதிர்மறை வார்த்தைகளை பேசாதே. எப்பொழுதும் நல்ல வார்த்தைகளை அதிக
அதிகமாக பேசி பழகு. நீ அனுபவித்து கொண்டு இருக்கும் துன்பமானது பனித்துளி போலத்தான். என் பார்வையின் வெளிச்சம் பட்டதும் அது நொடி பொழுதில் காணாமல் போய்விடும். உன் சாயப்பா நான் மட்டும்தான் உனக்கு அனைத்து சந்தோஷங்களையும் தர முடியும் என்பதை நீ முழுமையாக நம்பு. அதுதான் பல நன்மைகள் உன்னை தேடி வர வழிவகுக்கும். உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்து நன்மைகளும் விரைவிலேயே ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பித்துவிடும். நான் உன் இல்லத்தில் வந்து அமர்ந்து விட்டேன். இனி நீ கேட்பது அனைத்தும் கிடைக்கும். நீ நினைத்தது எல்லாம் நடக்கும். இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்கும். நீ எப்போதும் சந்தோஷமாக இருப்பாய். உன் கஷ்டம் தீர்ந்தது. இன்பமாக புதிய விடியலானது உனக்கு பிறந்து விட்டது. இதை முழுமையாக நீ நம்ப வேண்டும். என் ஆலயத்தில் உள்ள சீவராசிகளுக்கு உணவினை கொடுத்து அதன் பசியை போக்க அது உனக்கு பல நன்மைகளை விரைவாக பெற்றுத்தரும். இனி உன்னுடைய வாழ்க்கை என் கையில் இருக்கின்றது. உன்னுடைய சந்தோஷமும் என் கையில் இருக்கின்றது. உன் மன சுமைகள் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன். இதை நீ மறந்து விடாதே. நீ எதற்கும் கவலை கொள்ளாமல் என்னை நினைத்து உன் மனதினை ஒரு நிலைப்படுத்து. தினமும் 10 நிமிடமாவது என்னை நினைத்து தியானம் செய்ய மறந்து விடாதே. ஆன்மீகத்தால் பல நல்ல விஷயங்களை உணர்ந்து தங்களை தூய்மையாக்கிக் கொள்பவர்கள் பக்தியோடு இருக்கின்றார்களோ அந்த அளவிற்கு அவர்களுடைய எண்ணமானது தூய்மையாக இருக்கும். என் செல்லமே, எல்லோருக்கும் நிம்மதி கிடைக்க வேண்டும் என்றுதான் உன் சாயப்பா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உனக்கு வரக்கூடிய கஷ்டமும் எல்லாமே சரியாகிவிடும். நீ எதற்கும் கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய கஷ்ட காலம் முடிந்து விட்டது. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நடத்தி கொடுக்க நான் இருக்கிறேன். இனி நடக்கப் போவது உனக்கு நன்மையாக நடத்தி முடிக்கப் போவதும் நான் தான். என் செல்லமே, நீ வழிபடுகின்ற சிறந்த கடவுளாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உன்னுடைய துன்பங்களை எல்லாம் விலக்கி வைத்துவிட்டு உனக்கான தீர்வுகளை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் துணையாக இருந்து கொண்டே இருக்கின்றேன். நம்பிக்கையுடன் எதையும் கடந்து செல். நீ செய்யும் நன்மை தீமைகளை காலம் குறித்து வைத்துக்கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை உனக்கே திருப்பிக் கொடுக்கும். இதை நீ மறந்து விடாதே. எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே. உன் அப்பா நான் உன்னுடன் இருக்கும் வரையில் எந்த தீமைகளும் உன்னை தீண்ட விட மாட்டேன். பிரார்த்தனைகளை எப்போதும் கைவிடாதே. அவை எப்போதும் எதிர்பாராத பலனை தரக்கூடியவை. உனக்கு நல்லதொரு வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் உனக்காக நான் மாற்றியமைப்பேன். உன்னோடு உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன். சந்தோஷமாக இரு. வாழ்க்கையில் நீ கண்ட கனவுகள் எல்லாம் உனக்கு நிஜமாக போகின்றது. நான் கொடுக்கும் பல நன்மைகளை பெற்று நீ மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய். உன் சாயப்பா கொடுக்கும் சத்திய வாக்கு இது. நிச்சயமாக அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் தைரியமாக இரு. பொறுமையாக இரு. நம்பிக்கையோடு இரு. என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தையல்லவா நீ. இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.